திருமகன் இளங்கோ. பாகம் 3, அத்தியாயம் 4. கங்கை கொண்ட சோழர். கங்கா நதியும் கடாரமும் கைக்கொண்டு கங்காபுரி புரந்த கற்பகம். கங்கா நதியும் கடாரமும் கைக்கொண்டு சிங்காதனத்திருந்த செம்பியர்கோன் என்றார் கவி ஒட்டக்கூத்தர். மாபெரும் எண்ணங்கள் எண்ணி திட்டங்கள் வகுத்து முயற்சிகள் செய்து உழைப்பால் வெற்றி கண்ட மாவீரர்கள் சிலரை இந்த உலகம் பெற்றெடுத்து பெருமை கொண்டிருக்கிறது. உலக வரலாற்றில் தங்கள் உறுதியான செயல்களை ஊன்றிவிட்டு சென்றவர்கள் அவர்கள். கிரேக்க மாவீரர் அலெக்சாண்டரை எந்த உலக வரலாற்று ஆசிரியரும் மறந்துவிட முடியுமா? அவ்வாறே நமது வெற்றி திருமகன் வேங்கையின் மைந்தனை எந்த இந்திய வரலாற்று வல்லுநரும் மறந்துவிட முடியுமா? அலெக்சாண்டர் இல்லாத உலக வரலாறும் ராஜேந்திரர் இல்லாத இந்திய வரலாறும் வரலாறுகளாகவே ஆக மாட்டாது. மன்னரது பெருவாழ்வில் அவர் மேற்கொண்டு வெற்றி பெற்ற சாதனைகள் அனைத்தையும் இங்கு குறிப்பது இந்த கதைக்கு புறம்பானதுதான். எனினும் ஒவ்வொரு தமிழ் மகனும் ஒவ்வொரு தமிழ் மகளும் ஓரளவாவது நமது பரம்பரையை உயர்த்திய ஒப்பற்ற பெருமகனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டை உன்னதமான நிலைக்கு கொண்டு வந்த உயிர் துடிப்பு மிக்க வாழ்க்கை அவர் வாழ்க்கை. தமிழனின் திறமையில் உள்ள தனித்தன்மையை உலகறியும்படி செய்த உயர்ந்த வாழ்க்கை அது. கலைஞர்கள் கற்பனை பெற்றார்கள், சிற்பிகள் சிந்தனை மலர்ச்சியுற்றார்கள். தமிழ்தாய் உலக மகாகவி கம்பனை தோற்றுவிப்பதற்கு அப்போதே சூளுரத் தொடங்கிவிட்டாள். மாமன்னர் காலத்தில் அவர் மெய்கீர்த்தி பாடி வைத்த புலவர் ரத்தின சுருக்கமாக சக்கரவர்த்தியின் வீர செயல்களை பொறித்து வைத்துள்ளார். அவர் காலத்துக்கு பின்பு வந்த ஒட்டக்கூத்தரும் ஜெயங்கொண்டாரும் அவரை மறக்கவில்லை. கலிங்கத்து பரணி பாட வந்து ஜெயங்கொண்டார் கங்கையை கொண்டு வந்து சிங்கத்தை பற்றி பாடுவதை கேளுங்கள். களிறு கங்கை நீர் உண்ண மண்ணையில் காய்ச்சினத்தோடே களவு செம்பியன் குளிரு தென்திரை குறை கடாரமும் கொண்டு மண்டலமும் குடையுள் வைத்தவன். காடுகளையும் மலைகளையும் தாண்டி மந்தை மந்தையாக சென்ற தமிழகத்து யானை கூட்டம் கங்கை பெருநதியை கடப்பதற்கு பெருந்துணை செய்கிறது. பேரொலி எழுப்பி அலை வீசி குமுறும் கங்கை நதி பிரபாகத்தை நமது வீரர்கள் கடந்து செல்ல வேண்டுமே. யானைகளை கொண்டே இக்கரைக்கும் அக்கரைக்கும் யானை பாலம் அமைத்து விட்டார்கள் நமது வீரர்கள். ராமன் சீதையை மீட்பதற்கு தென் இலங்கைக்கு சேதுவெனும் பாலம் கட்டினான். வேங்கையின் மைந்தனோ மணிமுடியை மீட்டு வருவதற்கு மரக்கலத்தால் ஒரு பாலம் அமைத்தான். அவனுடைய வீரர்களோ களிறுகளை கொண்டே கங்கையை வென்று விட்டார்கள். நீர் சுழல் களிறுகளை சுற்றி வளைக்க அதன் வெள்ளம் களிறுகளின் வாய் வழியே பாய களிறுகள் துதி கைகளை உயர்த்தி தங்கள் மன்னருக்கு வாழ்த்தூழி எழுப்புகின்றன. அவைகளின் கண்களில் சொரியும் ஆனந்த கண்ணீர் கங்கை பிரவாகத்துடன் கலந்து கடலுக்கு செல்லுகிறது. யானைகளின் முதுகுகளின் மேல் பொருந்தி கட்டிய மர பலகைகளின் மீது புலிக்கொடி தாங்கி சாரி சாரியாக நடந்து செல்லுகின்றனர் நமது கட்டிளங்காளையர்கள். பிற்காலத்தில் வந்த கவிஞர் தமது கற்பனை கண்களால் அந்த காட்சியை காண்கிறார். தமிழ் ஊற்று பெருக்கெடுத்து கவிதை மழை பொழிகிறது. கடல் கடந்து கடாரத்துக்கு சென்று வந்த நிகழ்ச்சியையும் அத்துடன் இணைத்து விடுகிறார். ராஜேந்திரரின் தந்தையார் ராஜராஜ அருண்மொழி தேவர் தமது மத்திய வயதில் சிங்காதனம் ஏறினார். இளம் வயதிலேயே பட்டத்துக்கு உரியவர் அருண்மொழி தேவர். அவர் தந்தை சுந்தர சோழருக்கு பின்பு தமையனார் ஆதித்த கரிகாலர் கொல்லப்பட்டு விட்டமையால் முறையான ஆட்சி அவருக்கே உரியது. சோழ நாட்டு மக்கள் அனைவரும் ராஜராஜர் ஆட்சிக்கு வருவதையே விரும்பினார்கள். ஆனாலும் அவர் தமக்குரிய முடியை தமது சிறிய தந்தையார் உத்தம சோழருக்கு விட்டு கொடுத்துவிட்டு அவருடைய இறுதி காலத்துக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தார். 15 ஆண்டுகள் அவருக்காக பொறுத்திருந்த அந்த 15 ஆண்டுகளில்தான் ராஜராஜருடைய இதயத்தில் ஒரு பரந்த சாம்ராஜ்ய மாளிகை எழும்பியது. கூடிய வரையில் தமது ஆட்சியில் அதற்கு அடிப்படை கோலி உருவாக்கிவிட்டு பிறவற்றை தமது மைந்தர் ராஜேந்திரிடம் விட்டுவிட்டார். தியாகமும் வீரமும் தெளிந்த சிந்தனையும் திட்டமும் உள்ள செயலாற்றலும் மிகுந்த அத்தகைய அருண்மொழி பெருந்தகையின் குமாரர்தான் நமது மாமன்னர். தமிழ்நாட்டை ஒரே நாடாக்கியவரின் மைந்தர். பெரிய கோயிலை பிறப்பு வித்தவருக்கு பிறந்தவர். வேங்கைக்கு பிறந்தது வேங்கையை விட பாய துடித்தவர். தமிழரின் நாகரிகத்தையும் பண்பாட்டையும் இமயத்தின் உச்சி வரையில் கொண்டு செல்வதற்கு ராஜேந்திரர் விரும்பியதில் வியப்பொன்றுமில்லை. ஆழ்கடலுக்கு அப்பால் கடாரம், ஸ்ரீவிஜயம், மாப்பாளம், மாநக்கவரம் முதலிய நாடுகளில் தமிழ் கொடியை நாட்ட விரும்பி அதில் பெரும் வெற்றியையும் கொண்டவரவர். ஆம், வங்கத்துக்கு சென்ற அவரது வீரர்கள் கங்கை கரையோரமாக நின்று நீர்க்குடங்களை நிரப்பிக்கொண்டு மட்டும் திரும்பவில்லை. அங்கேயே தங்கி ஆட்சியும் செலுத்தினார்கள். தங்களது பரம்பரை வித்துக்களை அங்கே ஊன்றி வளர்த்து விட்டார்கள். சாமந்த சேனன் என்பவர் வழியாக வந்து மேற்கு வங்கத்தை ஆட்சி செய்த சேன மரபு என்பது தமிழ் மரபே என்பது ஆராய்ச்சியாளர்கள் ஒப்புக்கொள்ளும் உண்மை. காவிரியிலே பிறந்த மக்கள் கங்கையிலே தவழ்ந்து வங்கத்தை கட்டி ஆண்டதுண்டு. இன்று கூட வங்க நாகரிகத்துக்கும் தமிழர் நாகரிகத்துக்கும் உள்ள ஒற்றுமை வியக்கத்தக்கதுதான்.
இவ்வளவு பெருமைக்குரிய ஆட்சி பொறாமையை கிளறி விடுவது இயல்புதானே. பரம்பரை பகைவர்களாக விளங்கிய மேலை சாளுக்கிய நாட்டார் இதனால் தங்களுக்குள் வெந்து தணிந்தனர். பொறாமையோடு பேராசையும் கொண்டவர்கள் அவர்கள். துங்கபத்ரை நதிக்கு வடக்கே அவர்களை அடக்கி ஒடுக்கி வைத்து அந்த நதியை அவர்களுடைய தெற்கு எல்லையாக செய்து வைத்திருந்தார் சக்கரவர்த்தி. வீரத்தால் மட்டிலும் அவர்களை வெல்ல முடியாது என்பதைக் கண்டு தமது விவேகத்தாலும் அவர்களுக்கு முள்வேலி போட்டிருந்தார். சாளுக்கியர்களின் உறவினர்களான வேங்கி நாட்டாருடன் சோழ பேரரசு திருமண உறவு பூண்டது. மாமன்னரின் தங்கையார் சிறிய குந்தவை வேங்கி மன்னர் விமலாதித்தரை மணந்து கொண்டார். வேங்கியும் சோழ பேரரசுடன் சேர்ந்து கொண்டு மேலை சாளுக்கியர்களுக்கு எதிராக திருப்பி விடப்பட்டது. அந்த சாளுக்கியர்களுடன் நடந்த போரை பற்றித்தான் சோழபுரத்தில் பெரிய வேளாரும் சிற்பியாரும் பேசிக்கொண்டார்கள். மேலை சாளுக்கிய நாடு தன் தோல்வியை ஒப்புக்கொண்டது. அதன் மன்னர் ஜெயசிம்மன் முயங்கி நகரத்தை விட்டு எங்கோ ஓடி ஒளிந்து கொண்டு விட்டார். திரும்பி வந்து தாக்கும் மெய் துணிவு ஜெயசிம்மனுக்கோ அவனை போன்ற பகை நாட்டாருக்கோ மீண்டும் ஏற்படக்கூடாதல்லவா? அதற்காகவே தமது சாம்ராஜ்யத்தின் வலிமையை வடக்கிலும் நிலைநாட்ட படை அனுப்பி வைத்தார் சக்கரவர்த்தி. கங்கை நீரை கொண்டு வந்து தமது தலைநகரை தூய்மையுறச் செய்ய வேண்டும் என்பது ஒரு காரணம்தான். ஆனால் அந்த ஒரு காரணத்துக்குள்ளே பல அரசியல் காரணங்களும் மறைந்திருக்கத்தான் செய்தன. இன்னும் நமது கதை நிகழும் காலத்துக்கு முன்னும் பின்னும் மாபெரும் சக்தியை துணை கொண்டு அவர் செயற்கரிய அற்புதங்கள் பலவற்றை செய்துவிட்டார். நமது வருங்கால சந்ததிகளுக்கு புதிய ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் உழைப்பு திறனையும் கொடுக்க தக்க வரலாறு ராஜேந்திரருடையது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். பாகம் 3, அத்தியாயம் 5. மன்னருள் மறைந்த மாமனிதர். கண்டோர் நடுங்கும் காலன் என்று பெயர் பெற்ற மாதண்ட நாயகர் அரையன் ராஜராஜன் தலைமையில் தமிழ் பெரும்படை வடக்கே வங்கம் நோக்கி விரைந்து கொண்டிருந்தது. முயங்கியில் மேலை சாளுக்கிய ஜெயசிம்மனை புறமுதுகிட்டு ஓடச் செய்த சக்கரவர்த்தி காஞ்சிக்கு திரும்பியிருந்தார். வல்லவரையர் வந்தியத்தேவரும் மாமன்னரை விட்டு பிரியவில்லை. காஞ்சி அரண்மனை தோட்டத்தின் பின்புறம் பாலாற்றங்கரை ஓரமாக சக்கரவர்த்தியும் வந்தியத்தேவரும் உலவிக் கொண்டிருந்தனர். சாளுக்கிய நாட்டு போர்க்களத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட காயங்கள் இன்னும் ஆறவில்லை. மாமன்னருடைய வலது கரத்தில் வாள் வெட்டுக்கள், வந்தியத்தேவரின் மார்பில் வேல்முனை புண்கள். மாமா, வங்கத்துக்கு சென்றுள்ள வீரர்கள் திரும்பி வரும் வரையில் என் கவனமெல்லாம் வடக்கேதான் இருக்கும். அவர்களுக்கு தேவையான உதவிகளை அவ்வப்போது அனுப்புவதற்காக நான் கோதாவரி கரைக்கு செல்லுகிறேன். வேங்கி நாட்டில் தங்கை குந்தவையாரின் விருந்தினனாக நான் தங்கி இருக்க வேண்டும். நீங்கள் தஞ்சைக்கு சென்று தமிழகத்தின் பாதுகாப்பை கவனித்துக் கொள்ளுங்கள் என்றார் மாமன்னர். தங்களை தனியே விட்டு செல்வதை விட நானும் உடன் இருந்தால் நல்லதல்லவா? நம்மை போன்றவர்களுக்கு வடக்கில் ஒன்றும் மிகுதியான வேலை இல்லை மாமா. நமது வீரர்களே அதை கவனித்துக் கொள்வார்கள். என்றாலும் அவசர உதவிகளுக்காகவும் செய்தி தொடர்பை நேரடியாக கண்காணிப்பதற்காகவும் நான் வேங்கிக்கு செல்கிறேன். தெற்கேதான் நாம் இனி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். என்னுடைய வயது காரணமாக எனக்கு தாங்கள் ஓய்வளிக்க விரும்புகிறீர்கள் போலும். தெற்கேதான் பகைவர்கள் ஓய்ந்து விட்டார்களே, மேலும் பெரிய வேளார் இருக்கிறாரே, அது போதாதா? பகைவர்கள் ஒருபோதும் ஓய மாட்டார்கள். தோல்வியுற்றவர்களை விட வெற்றி பெற்ற நாம் தான் எப்போதும் விழிப்போடு இருக்க வேண்டும். நம்முடைய படைபலம் வடக்கே திரும்பியிருக்கும் வேளையில் தோல்வியுற்றவர்கள் அதை பயன்படுத்தி கொள்ள முனைவார்கள். மேலை சாளுக்கியரும் சுந்தரபாண்டியரும் அமைச்சர் கீர்த்தியும் இனி அமைதியோடு இருக்க மாட்டார்கள். அவர்களுடைய கூட்டுறவால் ஏதேனும் விபரீதங்கள் விளைந்துவிடக்கூடாதல்லவா? ஈழத்திலிருந்து இளங்கோ வெற்றியுடன் திரும்பிய செய்தி கிடைத்திருக்கிறது. அவனை வைத்துக்கொண்டு ஆவண செய்யுங்கள். தொண்டை மண்டலத்தை காஞ்சியில் இருந்தவாறு ராஜாதிராஜன் கவனித்துக் கொள்வான். எப்படித்தான் இளங்கோ பதுங்கியிருந்த பாண்டியர்கள் அனைவரையும் பூண்டோடு அழித்தானோ தெரியவில்லை என்று வியப்போடு கூறினார் வல்லவரையர். எதையும் சாதிக்க வல்ல தீரன் அவன். நம்முடைய காலத்துக்கு பிறகு அவனும் ராஜாதிராஜனும் தான் நம்முடைய நாட்டை காப்பாற்றப் போகிறவர்கள். தாங்கள் எப்படி தந்தையார் காலத்திலிருந்து எங்களுக்கு உறுதுணையாக விளங்குகிறீர்களோ அப்படியே அவனும் எதிர்காலத்தில் விளங்குவான் என்று நம்புகிறேன். சோழபுர புதுநகரம் உருவான பிறகு அவனையும் ராஜாதிராஜனையும் ஒன்றாக இணைத்து விட வேண்டும். இணைத்து விடுவதற்கு வாய்ப்பாகத்தான் இடையில் இளவரசியார் இருக்கிறாரே. நங்கையாரின் கரத்தை இளங்கோ பற்றிவிட்டான் என்றால் பிறகு அவன் எங்கே இணைப்பிலிருந்து விலக முடியும்? மாமன்னர் உடனே மறுமொழி சொல்லவில்லை. எதையோ அவர் யோசனை செய்தார். பிறகு நீண்ட பெருமூச்சுடன், தாங்கள் அப்படி ஏதும் நடக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கிறீர்களா என்று வினவினார். ஏன் நடக்காது? எனக்கு நம்பிக்கை இல்லை என்று தலையசைத்தார் மாமன்னர். என்ன, நம்முடைய உறவுக்கு தகுதியில்லாதவன் என்றா இளங்கோவை கருதுகிறீர்கள்? அட, அவனை விட தகுதியுள்ள வேறு எவனுமே இந்த சோழ சாம்ராஜ்யத்தில் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. ஆனால் அந்த பாக்கியம் அருள்மொழிக்கு கிடைக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை.
அவனுடைய மனதில் அருள்மொழி இல்லை. சக்கரவர்த்திகளே, எனக்கு இப்போது புரிகிறது. புரிந்து கொண்டேன். அந்த ரோகணத்து பெண். ஆமாம் என்பது போல தலையசைத்தார் சக்கரவர்த்தி. வல்லவரையரோ சக்கரவர்த்திக்கு ஆறுதல் கூறுவதாக எண்ணிக்கொண்டு, இளங்கோவின் மனம் அந்த பெண்ணை சார்ந்திருப்பதற்கு நானும் காரணம். வேறு பல காரணங்களுக்காக அவனை நான் அவளுடன் பழக அனுமதித்தேன். அந்த பழக்கம் இப்படி முதிர்ந்து போகும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. பழியை தங்கள் மீது மட்டும் சுமத்தி கொள்ளாதீர்கள். அதில் எனக்கும் பங்கு உண்டு. மூல காரணமே நான் தான். ஆனால் அதற்காகவும் நாம் கலக்கமுற வேண்டியதில்லை. நாம் எதிர்பார்த்த முக்கியமான பலனும் கிடைத்துவிட்டது. எதிர்பார்க்க தவறிய மற்றொன்றும் அத்துடன் வளர்ந்திருக்கிறது. வளர்ந்து விட்டதாக எனக்கு ஒன்றுமே தோன்றவில்லையே. மாமா, தாங்கள் தங்களுடைய இளமை காலத்தை மறந்துவிட்டீர்கள் போல் இருக்கிறது என்று கூறி நகைத்தார் ராஜேந்திரர். ஆனால் அவரது நகைப்பில் உயிர் இல்லை. முன் யோசனையின்றி எந்த முடிவுக்கும் வந்துவிடக்கூடியவன் அல்ல இளங்கோ. தங்களுடைய விருப்பத்துக்கு மாறாகவோ பெரிய வேளார் ஆணைக்கு புறம்பாகவோ என் யோசனைக்கு எதிராகவோ அவன் ஏதும் செய்து விடமாட்டான். வீரத்தை போலவே அடக்கமும் அவனிடம் உண்டு. மன்னர் சிறிது நேரம் மௌனமாக எதையோ சிந்தித்தார். பின்னர் தெளிவான குரலில், இளங்கோவின் விருப்பம் எதுவோ அதுவே என் விருப்பமாகவும் இருக்கும் என்றார். வல்லவரையர் பேரதிர்ச்சியுற்றார். மாமன்னரா இவ்வாறு பேசுகிறார்? அருள்மொழி நங்கையின் அன்பு தந்தையாரா இப்படி கூறுகிறார்? சக்கரவர்த்திகளே, ஆமாம், அவன் விருப்பமே என் விருப்பமாகவும் இருந்துவிட்டால் யாரும் குறுக்கிட மாட்டார்கள் அல்லவா? வேண்டாம் சக்கரவர்த்திகளே, இதை கேள்வியுற்றால் பெரிய வேளார் பித்தாகி விடுவார். அரண்மனை பெண்கள் அலறி துடிப்பார்கள். அருள்மொழியின் ஆசைகள் அடியோடு பொசுங்கிவிடும். இந்த செய்தி அரண்மனையில் வேறு யாருக்கும் தெரிந்திருக்காதல்லவா கேட்டார் மாமன்னர். தெரிந்திருக்க வழியில்லை. இப்போதைக்கு தெரியாமலே இருக்கட்டும். ஒருவேளை யாரும் அதை தெரிந்து கொண்டு அதை தடுக்க முனைந்தாலும் அவர்களிடம் என் கருத்தை கூறுங்கள். பெரிய வேளார் கூட இந்த விஷயத்தில் அவன் மனதை புண்படுத்தாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். சக்கரவர்த்திகளே, நங்கையாரின் தந்தையார் என்ற முறையில் தயவு செய்து இளவரசியாரின் எதிர்காலத்தை பற்றி எண்ணி பாருங்கள். கொடும்பாளூர் குலத்துக்கும் சோழ குலத்துக்கும் ஏற்பட்ட உறவு எத்துணை பழமையானது. மாமா, உங்கள் எல்லோரையும் விட இதனால் வேதனை அடப்போகிறவன் நான் தான். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் எனது நலத்தை விட, என் குமாரத்தியின் வாழ்வை விட இளங்கோவின் எண்ணத்தை தான் நான் பெரியதாக மதிக்கிறேன். அவன் விரும்பும் பெண்ணை என்னால் மறுக்க முடியாது. மேலும் இளங்கோவுக்கு என் மனதில் சரியானதொரு இடம் ஒதுக்கி வைத்திருக்கிறேன். என் தந்தையாரின் இறுதி காலத்தில் நான் அவருக்கு அளித்த வாக்கை நிறைவேற்றியதில் அவன் பெரும் பங்கு கொண்டிருக்கிறான். அவன் யாரை விரும்புகிறானோ அவளும் அவனுக்கு துணை செய்திருக்கிறாள். அவனுடைய உயிரை காப்பாற்றியதன் மூலம் அந்த முடியே நமக்கு திருப்பி தந்திருக்கிறாள். மேலும் அவன் விரும்பக்கூடிய பெரியதொரு பரிசை அவனுக்கு அளிப்பது என்று முன்னமே முடிவு செய்துவிட்டேன். ரோஹிணியே அவன் விரும்பும் பரிசாக இருந்தால், நங்கையாரின் ஆசைகள் இதனால் அழியக்கூடும் என்று தெரிந்தால் இளங்கோவே தன் மனதை மாற்றி கொண்டு விடுவான். அரண்மனையில் பிறந்த பெண்களுக்கு ஆசைகளே இருக்கக்கூடாது மாமா. அவர்கள் தங்களது வாழ்வை பற்றி நினைக்கவே கூடாது. பெண்களை மட்டும் நான் பிரித்து சொல்லவில்லை. தங்களையும் என்னையும் இளங்கோவையும் சேர்த்தே சொல்கிறேன். காதல், ஆசை, பாசம் இவற்றுக்கெல்லாம் நமக்கு எங்கே பொழுது? தாங்கள் கூடத்தாம் என் அத்தையாரை காதலித்து கரம் பற்றினீர்கள். எவ்வளவு நாட்கள் சேர்ந்து வாழ முடிந்தது தங்களால்? நமக்கெல்லாம் போர்க்களங்கள், பெண்களுக்கெல்லாம் அந்த புறங்கள். மெய்யான அடிமைகள் இந்த சாம்ராஜ்யத்தில் நாமும் நம்மை கரம் பற்றிய பெண்களும் தான் மாமா. மாமா, என் ஆசை, என் தந்தையாரின் விருப்பம், அரசியல் காரணங்கள் இவற்றுக்காக 5 பெண்களை மணந்து கொண்டவன் நான். சோழ சாம்ராஜ்யத்து சக்கரவர்த்தியின் மனைவியர் என்ற பெருமையை தவிர வேறு என்ன சுகத்தை கண்டார்கள் அவர்கள்? 5 மாதங்களோ 5 வாரங்களோ ஒவ்வொருவருடனும் நான் கழித்திருந்தால் அதுவே எங்களுடைய இன்பம் நிறைந்த பொழுது. துன்பம் நிறைந்த பொழுதும் அதுதான். இந்த அளவுக்கு குறுகியுள்ள இல்லற வாழ்வுக்காக ஒரு வீரமிக்க இளைஞன் ஆசை கொண்டான் என்றால் அதை நாம் ஏன் தடுக்க வேண்டும்? அவன் விரும்பும் பொருளை நாம் அவனுக்கு அளித்துவிட்டால் அவனுடைய காதலை அவனை கடமை உணர்ச்சியில் உந்தி தள்ளிவிடும். தாங்கள் தஞ்சை சென்று ஆக வேண்டியதை கவனியுங்கள் மாமா என்றார் சக்கரவர்த்தி. கங்கை நீர் வந்த பின்னர் சோழபுரம் முழுமை பெறும் வரையிலாவது நான் உயிருடன் வாழ நினைக்கிறேன். ஒருவேளை நமது வீரர்கள் திரும்புவதற்கு ஓராண்டு காலம் ஆகலாம். அவசியம் நேர்ந்தால் நானும் அவர்களுடன் சென்று கலந்து கொள்ள நேரிடும். நான் திரும்பி வராதபடி அப்படி ஏதும் நேர்ந்துவிட்டால் தாங்கள் இருந்து நகர்ப்புகு விழாவை சிறப்புற நடத்துங்கள். நான் கூறியவற்றையெல்லாம் மறந்து விடாதீர்கள். சோழபுரத்துக்கு கங்கை கொண்ட சோழபுரம் என்று பெயர் சூட்டுங்கள். கட்டாயம் தாங்கள் வெற்றியுடன் திரும்புவீர்கள் சக்கரவர்த்தி.
தாங்களே விழாவை முன்னின்று நடத்துவீர்கள் என்று மனம் பொங்க கூறினார் வல்லவரையர். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். பாகம் 3, அத்தியாயம் 6. கீர்த்தியின் கீர்த்தி. காட்டை போல அடர்ந்து கிடந்த தம்முடைய தாடியையும் மீசையையும் தடவிவிட்டு கொண்டே யோசனையில் ஆழ்ந்திருந்தார் அமைச்சர் கீர்த்தி. அவரை சூழ்ந்திருந்தவர்களின் கண்கள் யாவும் அமைச்சரின் முகத்தில் பதிந்திருந்தன. அடுத்தாற் போல அவர் என்ன கூறப்போகிறார் என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். மேலை சாளுக்கிய நாடு தோல்வியுற்ற செய்தியை தம்மை சார்ந்தவர்களுக்கு அதுவரையில் அவர் விளக்கி கொண்டு வந்தார். பிறகு மௌனம் சாதித்தார். கீர்த்தியின் மைத்துனரான சுந்தர பாண்டியரும் பாண்டிய நாட்டு சேனாபதி பெரும்பெடுகு முத்திரையரும் அவருக்கு அருகில் நெருங்கி இருந்தனர். வீரமல்லனும் காசிவனும் சற்றே விலகி அமர்ந்திருந்தார்கள். இந்த நால்வரின் கண்களுமே அப்போது அமைச்சரின் விழிகளுக்கு கட்டுப்பட்டு கிடந்தன. பொதிகை மலை சாரலின் மாளிகையில் இந்த மந்திர ஆலோசனை நடைபெற்றது. அவர்களை பொறுத்த வரையில் இது மந்திர ஆலோசனை, சோழ சாம்ராஜ்யத்துக்கோ பெரும் சதி. நம்முடைய நண்பர்கள் என்று நாம் மதித்து கொண்டிருந்த மேலை சாளுக்கியர்கள் தோல்வியுற்று விட்டார்கள் அல்லவா? அவர்களுடைய தோல்வியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நம்மை அது எந்த விதத்தில் பாதிக்கும் என்று எண்ணுகிறீர்கள் என்று மற்றவரை பார்த்து கேட்டார் கீர்த்தி. உடனே மறுமொழி கூற தோன்றவில்லை சுந்தர பாண்டியருக்கு. அவரை பின்பற்றி முத்திரையரும் பேசாதிருந்தார். நடந்த விஷயங்களை வைத்துக்கொண்டு நடக்க வேண்டிய செயல்களுக்கு திட்டம் வகுக்கவே அவர்கள் அங்கு கூடியிருந்தனர். பெரியோர்கள் பேசாதிருப்பதைக் கண்டு வீரமல்லன் தனது தொண்டையை கனைத்து கொண்டு பேசலானான். முயற்சியில் ஜெயசிம்மர் அடைந்த தோல்வி நம்முடைய தோல்வி. நம்முடைய தோல்விகளையாவது நாம் பொறுத்து கொண்டோம். ஆனால் இதை நம்மால் கூட பொறுக்க முடியாது. நமக்கிருந்த ஒரே பெரும் நம்பிக்கை இதனால் தகர்ந்து போய்விட்டது. நம்முடைய மீட்சிக்கு இனி வழியே இல்லை. வீரமல்லனின் கூற்றை கேட்டு புன்னகை செய்து கொண்டே சுந்தர பாண்டியரையும் பெரும்பிடுகு முத்திரையரையும் திரும்பி பார்த்தார் கீர்த்தி. சுந்தர பாண்டியரின் முகத்தில் எந்தவித உணர்ச்சியையும் காணோம். முத்தரையரோ வீரமல்லன் கூறியதை அப்படியே ஆமோதிப்பது போல தலையசைத்தார். உரக்க சிரித்தார் அமைச்சர் கீர்த்தி. யாரையோ துச்சமாக நினைப்பது போலவும் யாரையோ பரிகசிப்பது போலவும் ஒலித்தது அந்த சிரிப்பு. சாளுக்கியர்களுடைய தோல்விதான் நமது வெற்றிக்கு வழி என்று கூறிவிட்டு மேலும் சிரித்தார் அவர். என்ன இப்படி சொல்கிறீர்கள்? நம்முடைய நண்பர்கள் அல்லவா அவர்கள் என்று திடுக்கிட்டவாறே கேட்டார் முத்திரையர். நண்பர்கள் இல்லை என்று யார் சொல்லிக் கொள்ளுகிறார்கள்? நாமும் அப்படித்தான் சொல்லிக்கொள்ள வேண்டும். அவர்களை விட நாம் தான் அவர்களிடம் நட்புரிமை கொண்டாடினோம். காரணம், நம்மை விட அவர்கள் பலம் வாய்ந்தவர்கள். என்ன இப்படி வெளிப்படையாக கூறிவிட்டீர்களே என்று கூறுவது போல வியப்புடன் விழித்தன பாண்டியரின் கண்கள். இனியும் மறைத்து வைப்பதில் பலன் என்ன? நம்முடைய ஆபத்து சமயங்களிலெல்லாம் நமக்கு உதவி செய்வதாக ஆசை வார்த்தைகளை அளித்தார்களே தவிர நடைமுறையில் அவர்கள் உதவ முன்வரவில்லை. படைகளை துணைக்கு அனுப்பி வைக்கும்படி பலமுறை கேட்டோம், ஆனால் அனுப்பவில்லை. அதுதான் போகட்டும். நாம் பாண்டிய நாட்டில் கிளர்ச்சியை தொடங்கிய அதே சமயத்தில் வடக்கு எல்லையில் போர் துவங்க சொன்னோமே, அதற்காவது அவர்கள் செவிசாய்த்தார்களா? கீர்த்தியின் இரக்கமற்ற சொற்களிலும் உண்மை இருக்கத்தான் செய்தது. குடை நிழலிலிருந்து குஞ்சரமூர்ந்து செல்வோர் நடை நலிந்து தரையில் தள்ளாடுகளிடம் கொண்டுள்ள அலட்சியமே அது. இதுவரையில் சாளுக்கியர்கள் பாண்டியர்களிடம் கொண்டிருந்தார்கள். பெயரளவில் செய்திகளையும் தூதுவர்களையும் பரிமாறி கொண்டார்களே தவிர அவர்களுடைய அகந்தை குறையவில்லை. கீர்த்தியே மேலே பேசினார். நட்பு என்பது சமநிலையில் உள்ளவர்களிடம் வளரக்கூடியது. தங்களை மிக உயர்ந்தவர்கள் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் மலையின் உச்சியில் அவர்கள் நிற்பது போலவும் மடுவின் ஆழத்தில் நாம் தவிப்பது போலவும் அல்லவா அவர்கள் நம்மை நடத்தினார்கள். வெந்து போனவர்கள் மீது நாம் வேலெறிய வேண்டாம். இப்போது நொந்து போயிருக்கிறார்கள் அவர்கள் என்றார் சுந்தரபாண்டியர். சாம்ராஜ்ய மமதையில் இருமாந்திருந்த சாளுக்கியர்களுக்கு இது சரியான பாடம்தான். தரையில் நடப்பவர்கள் கீழே விழுந்தால் அடி மிகுதியாக இருக்காது. மலை உச்சியில் இருப்பவர்கள் கீழே உருண்டாலோ எலும்பு கூட கிடைக்காது. சாளுக்கியர்களின் நிலை பரிதாபமானதுதான். ஆனால் முன்பே அவர்கள் நமக்கு உதவி செய்து நம்முடைய துணையையும் கோரி இருந்தார்கள். ஆனால் தங்களை காப்பாற்றி கொண்டிருப்பார்கள். இனியும் ஒன்றும் மோசம் போய்விடவில்லை. எல்லாமே போன பிறகு இவ்வளவு நம்பிக்கையோடு பேசுகிறீர்களே என்றார் முத்திரையர். ஒன்றுமே போகவில்லை. இனிமேல்தான் ஒவ்வொன்றாக நமக்கு திரும்பி வரப்போகிறது என்று குதித்தார் கீர்த்தி. சுந்தர பாண்டியர் இந்த தமிழ்நாட்டுக்கே சக்கரவர்த்தியாகி விடுவார். காசிபன் இலங்கை தீவுக்கு அரசனாக முடிசூட்டி கொள்ளுவான். கொடும்பாளூர் கோநாடு நம்முடைய வீரமலருக்கு கிடைத்துவிடும். சாளுக்கியர்களும் அவர்களுடைய பங்குக்கு நாட்டை பெற்றுக்கொள்வார்கள். எப்படி என்றான் வீரமல்லன். தோற்றுப்போன சாளுக்கிய நாட்டார் இனிதான் நம்முடைய உண்மையான நண்பர்களாக மாறுவார்கள். சாம்ராஜ்யத்தை கட்டியாண்ட அகந்தை இப்போது அறவே அழிந்து விட்டதல்லவா? அவர்களும் தோல்வியுற்றவர்கள், நாமும் தோல்வியுற்றவர்கள். நட்பின் அடிப்படை இப்போது ஒன்றாகிவிட்டது.
தங்களது தன் நலத்துக்காகவாவது அவர்கள் நம்முடன் சேர்ந்துதான் தீர வேண்டும். அவர்களுடைய பலம் முழுவதும் நமக்கு கிடைத்துவிட்டால் பிறகு சோழர்களை ஆட்டி படைத்து விடலாம். மெய்தான் மெய்தான் என்று கூறினார்கள் சுற்றி இருந்தவர்கள். பொறுங்கள், நம்முடைய வெற்றிக்கு மேலும் சில வழிகள் இருக்கின்றன, அவைகளையும் சொல்லுகிறேன். சோழ நாட்டு சக்கரவர்த்தி தமது வெற்றி பெருமிதத்தால் விம்மி கொண்டிருப்பார். அதனால்தான் தமது படை வீரர்களை கங்கை கரைக்கு அனுப்பியிருக்கிறார். அவர் பெரும்பகுதி வீரர்களை அங்கே அனுப்பியதோடு அல்லாது அதிகாரிகளையும் மக்களில் பலரையும் புதிய நகரத்தை உருவாக்குவதில் திருப்பி இருக்கிறார். அவருடைய சக்தி இப்போது இரு வகையில் சிதறிவிட்டது. பாவம், வங்காளதேசம் அவருடைய தஞ்சை அரண்மனையின் கொல்லைப்புறத்தில் இருப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறார் போலும். அப்படியானால் நம்முடைய ஒற்றர்கள் கூறியதெல்லாம் உண்மைதானா கேட்டார் சுந்தரபாண்டியர். சாளுக்கிய நாட்டு வெற்றியை சோழ நாட்டார் கங்கைக்கு போய் வந்த பிறகுதான் கொண்டாடப் போகிறார்களாமே, அது மெய்தானா? வெற்றியை கொண்டாட போகிறவர்கள் சோழ நாட்டார் இல்லை. முதலில் கங்கை நதி வெற்றி கொண்டாட போகிறது. அடுத்தாற்போல அதை நாம் தான் கொண்டாட போகிறோம். என்ன? ஆமாம், ஆசைக்கும் ஒரு அளவு வேண்டும் சுந்தரபாண்டியரே. பேராசை பிடித்தவர்கள் சிலர் தங்களுக்கு பேராற்றல் இருப்பதாக எண்ணி மதிமயங்குகிறார்கள். ராஜேந்திர சோழ சக்கரவர்த்தி இப்போது அகலக்கால் வைக்க தொடங்கிவிட்டார். அகப்பட்டு கொண்டு விழிக்கத்தான் போகிறார். நன்றாக விழிக்கட்டும், நமக்கு அது நன்மையாகவே முடியும். 4 பேரும் அமைச்சர் பேச்சை கேட்டு இப்போது விழிக்கலானார்கள். அவரே தொடர்ந்து பேசினார். நன்றாக யோசித்து பாருங்கள். ராஜேந்திரர் அல்லவோ நேரில் தலைமை தாங்கி படை நடத்தி போக வேண்டும். தமது முதுமையை காரணம் காட்டி அவர் பின்தங்கிவிட்டார் என்றால் அது எதை காட்டுகிறது? தம்முடைய பேராசைக்கு அவர் தம்மை பலி கொடுக்க விரும்பவில்லை. தமது வீரர்களை மட்டும் கடைசி யாத்திரைக்கு அனுப்பி வைக்கிறார். கங்கைக்கு செல்கிறவர்கள் தங்களது கடைசி யாத்திரைக்கு தான் அங்கே செல்வது வழக்கம். அமைச்சர் கீர்த்தி அலட்சியத்தோடு நகைத்தார். பாண்டியர் பகை நாட்டவராக இருந்தாலும் தமிழர். ராஜேந்திரரின் வீரத்தை அவர் அவ்வளவாக குறைத்து மதிப்பிடவில்லை. கீர்த்தி அவர்களே, ராஜேந்திரரின் அளவற்ற மன உறுதியையும் நம்பிக்கையுமே இது காட்டுகிறது. தாம் நேரடியாக போகாமல் தம்முடைய வீரர்களுக்கே கங்கை கொண்ட புகழ் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர் இப்படி செய்திருக்கலாம் அல்லவா? வீரத்தை பொறுத்த மட்டில் அவருடைய அந்தரங்க சுத்தியில் எனக்கு ஐயமே இல்லை என்றார் சுந்தரபாண்டியர். பாவம், சோழ நாட்டு வீரர்களுக்கு கங்கை கரையில் 2இல் 1 தான் கிடைக்கப் போகிறது. ஒன்று சொர்க்கம் அல்லது நரகம். ஆனால் அவர்கள் உயிருடன் திரும்பி வருவது மட்டும் நடவாத காரியம். முதலில் கோதாவரிக்கு வடக்கே சக்கரக்கோட்டம் அவர்களை மடக்கி துரத்துவதற்கு காத்திருக்கிறது. அதையும் மீறி அவர்கள் போனார்களானால் கோசல நாடு, தண்டபுத்தி, தக்னலாடம், உத்திரலாடம், இவ்வளவு நாட்டு அரசர்களும் அவர்களை இன்முகம் காட்டி வரவேற்கப் போவதில்லை. அதிலும் உத்திரலாடத்து மகிபாலன் இருக்கிறாரே, அவருடைய சிற்றரசுகளே போதும் இவர்களை சீரழித்து சிதைப்பதற்கு. வங்காளத்து கோவிந்த சந்தனும் இன்னும் ரணசூரன், இந்திரதத்தன், தன்மபாலன் முதலியவர்களும் இவர்களை என்ன பாடுபடுத்த போகிறார்களோ தெரியவில்லை. அமைச்சர் கூறிய விவரங்கள் சுந்தர பாண்டியரையே திகைக்க வைத்தன. கீர்த்தியின் அறிவாற்றலை கண்டு பெரு வியப்பு எய்தினார் அவர். எங்கோ ஈழத்தின் தென்பகுதி காட்டுக்குள் ஒரு கையளவு நிலப்பரப்புள்ள கடல் சூழ்ந்த சிறு நாட்டின் அமைச்சரா இவ்வளவு செய்திகளை தெரிந்து வைத்திருக்கிறார்? சாளுக்கிய நாட்டுக்கு வடக்கே இருந்து இமயம் வரையில் ஆண்டு கொண்டிருந்த அத்துணை அரசர்களை பற்றியும் அமைச்சருக்கு தெரியும் போலிருக்கிறதே. கீர்த்தி அவர்களே, உங்களுடைய பெயர் உங்களுக்கு மிக மிக பொருத்தமானதுதான் என்றார் அவரது மைத்துனர். நீங்கள் கூறுவது மெய்யானால் சோழ சாம்ராஜ்யத்தின் பெருமையெல்லாம் இப்போது கங்கை வெள்ளத்தில் கரைய போகிறது என்று சொல்லுங்கள். சாம்ராஜ்யமே கரைய போகிறது, அதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. இந்த சமயத்தில் நாம் விழிப்போடு இருக்க வேண்டும். சில நாட்களில் இங்கே மேலை சாளுக்கிய நாட்டிலிருந்து ஜெயசிம்மரின் சேனாபதிகள் வந்து சேருவார்கள். தோல்வியடைந்தவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒருவருக்கு ஒருவர் தோள் கொடுத்து கொண்டு வெற்றி காண வேண்டும். கட்டாயம் வெற்றி நமக்குத்தான் என்று ஆர்ப்பரித்தான் வீரமல்லன். தம்பி, உங்களுடைய உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் நான் வரவேற்கிறேன். ஆனால் சோழ சாம்ராஜ்யத்திடம் எண்ணற்ற போர்க்கலன்கள் இருக்கின்றனவே, அவர்களுடைய கடற்படையை பற்றி நாம் சிந்தித்தோமா? பாண்டியருக்கோ முத்தரையருக்கோ வீரமல்லனுக்கோ அதை பற்றி இதுவரையில் நினைத்து பார்க்கவே தோன்றவில்லை. தரைப்படைகளால் தகர்த்து எறியப்பட்டவர்கள் பாண்டியர்கள். ஆனால் அமைச்சர் கீர்த்தி கடல் கடந்த தீவுக்காரராயிற்றே. மாமன்னர் கட்டிய மரக்கல பாலத்தை அவரால் மறக்க முடியுமா? தீவை சுற்றிலும் அரண் அமைத்து நின்ற சோழ நாட்டு பெருங்கலன்களைத்தான் அவர் நினைவிலிருந்து அகற்றிவிட இயலுமா? அஞ்சாதீர்கள், கடற்படைகளை கடலுக்குள் கவிழ்ப்பதற்கும் ஒரு வழி செய்து வைத்திருக்கிறேன். சீனத்துக்கு செல்லும் வழியிலுள்ள ஸ்ரீ விஜயத்துக்கும் கடாரத்துக்கும் அவர்களுடைய கடற்படைகளை ஏவிவிட்டு சீரழிய செய்கிறேன். தரைப்படை தற்கொலை படையாக வடக்கே போயிருக்கிறது. கடற்படையோ கிழக்கு நோக்கி பாய்மரம் இருக்க போகிறது.
ஒன்றும் புரியாதவர்கள் போல விழித்தார்கள் மற்றவர்கள். கீழே கடற்கரை நாடுகளின் பேரரசர் சங்கரராம விஜயோத்துங்கவர்மரோ ராஜேந்திரரின் நெருங்கிய நண்பர். சீனத்துக்கு செல்லும் தமிழ் பெரு வணிகர்களுக்கு வழியில் வேண்டிய வசதிகள் செய்து கொடுத்து வந்தவர் அவர். சோழ நாட்டிலிருந்து நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்துக்கு கூட அவர் நட்பின் காரணமாக பொன்னையும் பொருளையும் வாரி வழங்கி இருந்தார். கீழே கடற்கரை நாடுகள் சோழ சாம்ராஜ்யத்தோடு உறவு பூண்ட நாடுகளாயிற்றே என்றார் சுந்தரபாண்டியர். நட்பு பகையானால் என்ன? நட்பும் பகையும் நம்மை போன்றவர்களுக்கு நிலையானதல்ல. நாடுகளுக்குள்ளும் மனிதர்களுக்குள்ளும் நட்பை வளர்ப்பதுதான் கடினம். நினைத்த மாத்திரத்தில் பகைமை தீயை மூடிவிடலாம். ஆழ்கடலில் தீப்பற்றி எரியும் ஆனந்த காட்சியை நாம் இங்கிருந்தே காணத்தான் போகிறோம். அதன் பிறகு அமைச்சர் கீர்த்தி தமது கடைசி திட்டத்தை மற்றவர்களிடம் விளக்கத் தொடங்கினார். அதை கேட்டுவிட்டு பேச்சு மூச்சற்ற சிலைகளாக மாறிவிட்டனர் அனைவரும். நினைத்து பார்ப்பதற்கே நெஞ்சு நடுங்கும் திட்டம் அது. கங்கையில் பாதி கடலில் பாதி என்று காரியம் முடிய வேண்டும். கங்கையில் அவர்கள் தாமாக விழுந்து விடுவார்கள். கடலில் நாம் அவர்களை பிடித்து தள்ளிவிட வேண்டும். புரிந்து கொண்டீர்களா என்று கூறி முடித்தார் கீர்த்தி. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.